லபாப்தார் சிக்கன் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக சிக்கன் கறி சாப்பிட்றதோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லாக்டவுனில் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வீட்டில் பிடிக்கும். பாருங்கள், ரொம்ப எம்மையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு கூட நம்ம ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் சாப்பிடும்போது. சரி வாங்க, அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துகிட்டு அது பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 3 சில்லி, க்ரீன் சில்லி நான் கட் பண்ணிவிட்டு அது இந்த வாட்டரில் ஆட் பண்ணி விட்டுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால நம்ம இதை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், கொஞ்சம் பாயில் ஆகுது பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காய மிக்சர் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஆறி போச்சுங்க. இப்போ நான் மிக்சியில் போட்டுட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ண போகிறேன். இது பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மசாலா ஐட்டம்ஸ் நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு போடுற மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்க, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற போது போதும், லோ ஃப்ளேமில். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஆனியன் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் லைட்டாக இது மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுறேன். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு அது மிக்சியில் பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அது இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எடுத்துகிட்டு அதில் நான் கர்ட் க்ரீம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் கேஷ்யூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை திருப்பி ஒரு அரைச்சி வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வச்சுருக்கேன். அது நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூனு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இதில் அப்படியே கொஞ்ச நேரம் கொதி வரலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது இப்போ இந்த சிக்கன் இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணி விடணும். இந்த சிக்கன் நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் இந்த சிக்கன்லாம் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இப்போ நான் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இந்த சிக்கன் குக் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டேன். அதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி விடலாம். அதை இப்போ நான் ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ நான் தயிர் மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால தயிர் கெடாமல் இருக்கும். அண்ட் சிக்கனுக்கும் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அது. இப்போ நான் ஒரு ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட்டு. இது யூஸ்வலாக நான் சப்பாத்தி பண்ணுறதுனால சால்ட் கம்மியாக போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு வாட்டர் எடுத்துகிட்டு இந்த சிக்கன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் வந்து இது குக் பண்ண போகிறேன். பாருங்கள், கலர் நல்லா இருக்குங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோன்னா அந்த கலர் அப்படி வந்துருக்குங்க நம்மளுக்கு. வாவ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணுறேன். இதில் கஸ்தூரி மேத்தி அது ஜஸ்ட் ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு மேலே கஸ்தூரி மேத்தி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம டிஷ்ஷுக்கு. இப்போ வந்து 2 ஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் ஒரு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, இந்த க்ரீம் அந்த கேஷ்யூ பேஸ்ட்டு அதை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அது இப்போ பாருங்கள், பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக் ஒரு டிஷ் மாதிரி தெரியுது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே குக் பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுற போகிறோம். இப்போது பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப எம்மியாக ஸ்பைஸியாக தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ் இருக்குனால டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணுறதுனால இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் ஆட் ஆகும். டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ஸ்மெல்லே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. பார்க்கறதுக்கே வாய் ரொம்ப ஊறுதுங்க எனக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், நம்ம லபாப்தார் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான சிக்கன் ரெசிபி. இது ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் நம்ம வந்து ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடணுன்ட்டு இல்லை, நம்மளே வீட்டில் வாங்கிட்டு இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நம்மளே டேஸ்டியான லபாப்தார் சிக்கன் நம்ம வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.